வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் பொறாமை தீ எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். நேற்று வரைக்கும் நம்மோட இருந்தவன் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டானா, இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டானா, நகராண்மை கழக உறுப்பினர் ஆயிட்டானா. ஏங்க, நேற்று நம்மகிட்ட தாங்க இருந்தான், இன்னைக்கு அவனுக்கு கட்சியில் உயர்ந்த பதவியா, நாடாளுமன்ற சீட்டு கிடைச்சிருச்சா, சட்டமன்ற சீட்டு கிடைச்சிருச்சா, ஒரு பெரிய பேச்சாளர் ஆயிட்டாரா, எழுத்தாளர் ஆயிட்டாரா. இப்படியான பொறாமை எண்ணங்கள் நம்மை நிச்சயமாக அழிக்கும். அவையெல்லாம் நாம் கேட்பது அதைத்தான் இறைவன் கொடுப்பார். அதை விடுத்து நேற்று வரை நம்மோடு இருந்தவர் ஏன் இன்று அதிலிருந்து மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு போகக்கூடாதா? அப்படி போனால் அதை பார்த்து நமக்கே கிடைத்ததை போன்ற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அப்படி துள்ளி குதித்து அவர்கிட்ட வாழ்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா, இன்னும் இன்னும் சிறப்பாக நீங்கள் போவதற்கு எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள். நிச்சயமாக இறைவன் அந்த வாழ்த்துக்கும் அந்த நல்ல மனதிற்கும் தகுந்த பலனை நிச்சயமாக கொடுப்பான். எதை கேட்கிறோமோ அதுதான் கிடைக்கும். பொறாமை தீயை விதைத்தால் அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். நல்லதை, மன மகிழ்ச்சியை, நிறைவை விதைத்தால் அதற்கான பலனை நிச்சயமாக இறைவன் நமக்கு கொடுப்பான். இயற்கையின் நீதி அதுதான். இயற்கையும் ஆண்டவனும் நம்மை இப்படித்தான் வழி நடத்துகிறார்கள் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்று ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது சூப்பர் மைண்ட் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.